ஹலோ எவ்ரிவன். நம்ம இன்னைக்கு என்னோட வரலட்சுமி நோன்பு எப்படி போச்சுன்றதை பார்க்க போகிறோம். கலசத்துக்கு பார்த்திங்கன்னா நான் என்னென்ன ஆட் பண்ணேன் அப்படின்னா பாதாம், கருமணி, ஏலக்காய், திராட்சை, கிராம்பு, மஞ்சள், அப்புறம் வசம்பு. இது வந்து லோட்டஸ் சீட்ஸ்ன்னு சொன்னாங்க. லக்ஷ்மிக்கு வந்துட்டு ரொம்ப ஸ்பெஷல்னு சொல்லிட்டு அந்த ஷாப்பில் சொன்னாங்க. அப்புறம் பாக்கு, முந்திரி, அப்புறம் இது வந்துட்டு சில்வர் காயின், அப்புறம் 1 கிராம் கோல்ட் காயின், கொஞ்சம் கற்பூரம், ஒரு பேர்லு, ஒரு காப்பர் காயின், ஒரு பிராஸ் காயின், அப்புறம் ஒரு எலுமிச்சம்பழம். ஸோ ப்ளஸ் ரைஸு. ஸோ இதெல்லாம் தான் நான் கலசத்தில் ஆட் பண்ணேன். பொண்ணுங்க 2 பேரும் மாற்றி மாற்றி ஒவ்வொரு திங்ஸாக உள்ள ஆட் பண்ணாங்க. ஃபைனலாக சாமியை ஆராத்தி காமிச்சிட்டு அப்புறம் நாங்கள் உள்ள அழைச்சாச்சு. சாமியை உள்ளே அழைச்சிட்டு வந்ததுக்கப்புறம் தான் நான் வந்துட்டு புடவை கட்டி அந்த அலங்காரம்லாம் பண்ணுவேன். ஏன்னா வெளியில் உட்காந்து ரொம்ப நேரம் பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால. நான் சாரீ ட்ரைப்பிங்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். பசங்கள்லாம் பார்த்திங்கன்னா வரப்போகிற கெஸ்ட்டுக்கு வந்துட்டு ரிட்டன் கிட்ஸ் எல்லாம் பேக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்கன்னா நான் கையெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணலை. ஸோ இந்த வருஷம் கையும் வாங்கியிருக்கேன். ஸோ பார்க்கலாம் எப்படி வரப்போகுதுன்னு.
எவ்ரி இயர் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் ஆட் பண்ணிக்கிட்டே. ஸோ இந்த வருஷம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. எனக்கு ஒரு ஃபைனல் அவுட்கம் செம்மையாக பார்க்கும்போது ரொம்ப மனசுக்கு திருப்தியாக இருந்துச்சு ஆக்சுவலாக. யூஸ்வலாக பார்த்திங்கன்னா ஃபுல் டே எதுவும் சாப்பிட மாட்டேன். ஸோ மோஸ்ட்லி வாட்டர் ஆர் பால், பழம், அதுவும் தலைவலிச்சா மட்டும்தான். இல்லைன்னா வந்துட்டு எதுவும் சாப்பிட மாட்டேன். ஸோ பூஜையெல்லாம் முடிச்சுட்டு முடிஞ்சால் கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு விரதம் முடிப்பேன். அப்படி இல்லைனா வீட்லேயே இது பண்ணிடுவேன். ஈவன் ஆஃபீஸ் போகும்போதெல்லாம் கூட வந்துட்டு ஃபுல் டே ஃபாஸ்டிங் இருந்துட்டு வந்து விரதம் முடிச்சிடுவேன். லாஸ்ட் இயரில் இருந்து தான் பூஜைக்கு கொஞ்சமாக யாரையாவது இன்வைட் பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசைட் பண்ணேன். ஸோ லாஸ்ட் இயர் 5 பேர்த்து இன்வைட் பண்ணியிருந்தேன். இந்த வருஷம் பார்த்திங்கன்னா ஒரு 7 பேர்த்து இன்வைட் பண்ணியிருக்கேன். ஸோ பூஜைக்கான பிரசாதங்கள் எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணியாச்சு. கெஸ்ட் எல்லாம் வந்துட்டு போயாச்சு. ஸோ 11 ஆகிடுச்சு ஃபாஸ்டிங் முடிக்கிறதுக்கு. ஸோ இந்த வருஷம் எனக்கு ரொம்ப திருப்தியாக போச்சு. எனக்கு சாமியாக முகத்தை நான் வேறு டைரெக்ஷன்லேருந்து இந்த கலைக்கிற வரைக்கும் பார்த்துட்டே இருந்தேன். ஸோ உங்களுக்கு எப்படி இருந்துச்சுன்னு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.